அலோவேரா உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு சோப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி தயார் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 100 கிராம் அளவுக்கு நான் சோப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் ஒரு மெஜர்மெண்ட்டோட நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பெருசாக போட்டோம்னா சீக்கிரம் அது இதாகாது. இந்த அளவுக்கு சோப்பு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நான் சொல்லி உங்களுக்கு டேபிள் டீஸ்பூன் இந்த மாதிரி 2 ஸ்பூன் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சைஸில் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி. இப்போ இது நான் கழுவிட்டு ஒரு தண்ணியில் உள்ள தண்ணி நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அரிசி கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை பாதி தான் தேவை. இதில் பாதி உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. இப்போ இந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த அரிசியும் உருளைக்கிழங்கும் மிக்சி ஜாரில் அலோவேரா ஜெல்லு இது 3 நம்ம அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இது 3 போட்டு நம்ம அரைச்சோம்னா சோப் தயார் பண்ணி நம்ம ஸ்கின் எவ்வளோ சூப்பராக என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்த பிறகு நீங்களே சொல்லுங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காங்க. இப்போ மத்திய இது ஒரு தண்ணியில நான் அலசிக்கிறேன். பாதி உருளைக்கிழங்கு போதும். இப்போ இதை நான் இந்த ஊற வச்சு கொஞ்சமா தண்ணி போட்டு தான் ஊற வைக்கணும். ஜாஸ்தி ஊற வைக்க கூடாது. இப்போ அவங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில் இப்படி நசுக்கி இருந்தால் நல்லா இப்படி ஊறணும். இல்லை உங்களுக்கு நைட்லேயே ஊற வச்சு கூட நீங்கள் காலையில் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி பீஸாக இதில் கட் பண்ணி போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அலோவேரா வந்து வீட்டில் இருக்கிற கத்தாலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அலோவேரா வந்து இதில் இந்த மொன பீஸ் வந்து இதை கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இது வேண்டாம். இந்த மஞ்சள் கலர் இந்த லிக்விட் வர்றதெல்லாம் நம்ம முகத்துக்கு போட்டால் அலர்ஜி மாதிரி வரும். இந்த மாதிரி எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. இது கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துடணும். இப்போ இவ்வளோ பெரிய அலோவேரா போதும். ஜாஸ்தி வேண்டாம். இதுதான் மீடியம் சைஸு. இதை கழுவிட்டு இந்த சைடெல்லாம் நீக்கிட்டு இது உள்ள ஃப்ரிட்ஜில் நான் எடுத்துடுறேன். பாருங்க உள்ள இருக்கிற ஜெல்லை எடுத்துருக்கு. இதுல தான் வந்து இருக்குது. இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்து இப்போ இந்த கிழங்கு இந்த தண்ணி அதை கொஞ்சமா தண்ணி போட்டு ஊற வைக்கணும். இந்த கிழங்கு அரிசி தண்ணி இது ஃபுல்லா நான் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த அலோவேரா ஜெல்லு பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் தான். நல்லா அரைச்சிக்க போறேன். நல்லா நைஸா அரைச்சிக்கணும். இதுல இருக்கிற தண்ணி தான் நம்மளுக்கு தேவை. அலோவேரா ஜெல்லு உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் காட்டி இருக்கிறேன். கிழங்கு பாதி மீடியம் சைஸ்ல பாதி கிழங்கு எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் உடிச்சிட்டு மறுபடியும் கழுவிக்கோங்க. அரிசி வந்து அரைச்சி ஃபுல்லா இதில் ஊற்றி வடிகட்டிக்கிறேன். நல்லா நைஸா அரைச்சிக்கணும்ப்பா. சோப்பும் கிளீனா வரும். இந்த அளவுக்கு நல்லா நைஸா இது 3 சேர்ந்து அலோவேரா ஜெல்லு உருளைக்கிழங்கு அரிசி ஊற வச்சேன். உருளைக்கிழங்கு வந்து முகத்துல இருக்கிற அந்த அழகுப்புள்ளியெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் அரிசி வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. அலோவேரா நம்ம ஈரப்பழத்தை கொட்ட வைக்கணும். ரொம்ப சீக்கிரம் ஸ்கின்னும் ட்ரை ஆகாது. நம்ம அலோவேரா யூஸ் பண்ணணும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா ரிசல்ட் கிடைக்குது. நீங்களே பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா அந்த பால் தான் நம்மளுக்கு தேவை. இல்லை சக்கை நம்ம பேஸ்ட்
அதே மாதிரி விட்டாமின் இ கேப்சூல் இதுவும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து இதில் எண்ணெயில் வேக்சின் அப்ளை பண்ணிட்டு இதில் எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா போர் வரும்போது சோப்பு தேவை, நம்ம முகம் டஸ்ட்டாக வாஷ் பண்ணணும். அப்படி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பேக்கில் கூட வச்சுக்கலாம். அது எப்படி நான் காட்டுறேன். நல்லா மெல்ட் ஆகிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி இதை ஊற்றி நல்லா கழிச்சிட்டு நல்லா ஆறுன சொல்லிட்டு கூட ஊற்றாதீங்க. நல்லா ஆறுன சொல்லிட்டு நல்லா ஊற்றி காட்டுறேன். இந்த மெடிசன் இதில் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஐஸ் கியூப்ல கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஆடிப்படி இந்த மாதிரி டேப்லெட் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக கழுவிட்டு அதிலே வேக்சின் இல்லை ஆயில் எதுவும் கழுவிட்டு இல்லைன்னா வெளியே போனோம்னா நமக்கு இது மாதிரி யூஸ் ஆகும். ஸ்கின்ல இருக்கிற எல்லாமே அப்படியே கிளியர் பண்ணி கொடுக்கும். அது வெளியே பாட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா கை கழுவுக்கும் முகத்துக்கு எல்லாருக்கும் ஃபுல் பாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 hour கழிச்சு நீங்கள் கரெக்டாக ஆறுனதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எடுத்து ஆயிடுச்சு நல்லா காஞ்சிட்டு இருக்குது. லைட்டாக இப்படி கவுத்து தட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு அரிசி அளவினால சூப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணாலும் அந்த சைஸில் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். அது வந்து இதில் இருக்கிறது இப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீக்கி எடுக்கணும்னா அப்படியே வரும். உங்களுக்கு காட்டுற பாருங்க ஒன்றா நான் எப்படி நீக்கி எடுக்கிறதுன்னு. அப்படியே போட்டு இப்படி தட்டிங்கன்னா இல்லைன்னா அப்படியே விழுந்துடும். இப்படியே கவுத்தி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எங்கன்னா வெளியே போனோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சூப் எடுத்துக்க முடியலனா கூட இந்த மாதிரி கேப்சூல் இது இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த மாதிரி இது வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு பேக்கில் கூட வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எங்கன்னா வெளியே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கை வாஷ் பண்ணிக்கலாம், மூக்கு வாஷ் பண்ணலாம். நான் கழுவி கட்டுறேன் எந்த அளவுக்கு கேப்சூல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. இதுவும் நல்லா செஞ்சுட்டு தான் இப்போ இதுலேயே காட்டுறது எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்க இது கரைஞ்சே போகாது. அந்த அளவுக்கு நம்ம எது எவ்வளோ எடுத்தோம் அந்த மாதிரி எடுத்தோம்னா இது மாதிரி கரையாது. பண்ணால் கொடுக்காது. எப்படி இருக்குது நம்மளுக்கு வரமாகும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு முகத்தை உடனே கழுவக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா கழுவுங்க. ஏன்னா அதில் இருக்க அந்த உருளைக்கிழங்கு அலோவேரா ஜெல்லு அலோவேரா அந்த அரிசி எல்லாம் நம்ம ஸ்கின்ல பிம்பிள் தெரிந்தாலும் அதில் கொஞ்ச நேரம் ஊறணும். ஊறின பிறகு நீங்கள் கழுவிட்டு முகத்தை வாஷ் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட விடுங்க. முகத்தை சோப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். போட்டு கழுவாதீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்கின்ல அது ஃபுல்லாக நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 5 டைம்ஸ்